ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்ற தம்பதி ஒன்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் நேற்று திடீர் உடல் நலக் குறைவு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த ஹோட்டலில் தங்கியிருந்த ஜெர்மன் தம்பதி மற்றும் பிரித்தானிய யுவதி பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் 24 வயதான பிரித்தானிய யுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஜெர்மன் தம்பதியும் ஆபத்தாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த அனர்த்தத்திற்கு நச்சுவாயு காரணமா அல்லது உணவு விஷமா என்பது குறித்து சிறப்பு போலீஸ் குழு விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர். கடந்த 30ஆம் தேதி கொள்ளுப்பிட்டி RAD மெல் மாவட்டத்தில் உள்ள ஒரு விடுதியில் குறித்த 3 பேரும் அறையொன்று வாடகைக்கு பெற்று தங்கினர். இதில் 30 வயதுடைய ஜெர்மன் நபர் ஒருவர், அவரது 27 வயதுடைய மனைவி மற்றும் 24 வயது பிரித்தானிய பெண் ஒருவர் அடங்குவர். கடந்த 31ஆம் தேதி 3 சுற்றுலா பயணிகளும் விடுதியின் 3வது மாடியில் உள்ள அறையில் தங்கியிருந்துள்ளனர். அதில் நேற்று முன்தினம் அவர்களுக்கு அவசர நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கு வயிற்று வலி, கடுமையான தலைவலி மற்றும் உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு அவர்களின் நிலைமை மிகவும் மோசமாகியதால் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் பிரித்தானிய பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்ததால் உயிரிழந்தார். அவரது உடல் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மருத்துவமனையில் தற்போதும் சிகிச்சை பெற்று வரும் ஜெர்மன் பெண்ணின் நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெளிநாட்டினர் தங்கியிருந்த அறைக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரி அனுப்பப்பட்டு விசாரணைகளை தொடங்கினர். அதன்படி அறை சீல் வைக்கப்பட்டது. அந்த அறைக்கரையில் உள்ள அறை கடந்த 30ஆம் தேதி போஸ்பின் என்ற வாயுவை பயன்படுத்தி புகையூட்டப்பட்டது. மேலும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் வாயுவை பயன்படுத்திய பிறகு சம்பந்தப்பட்ட பகுதியை 72 மணி நேரம் மூட வேண்டும் என்று போலீசார் தெரிவித்தனர். ஹோட்டல் ஊழியர்கள் அறையை சீல் வைக்க நடவடிக்கை எடுத்திருந்தாலும் 3 வெளிநாட்டினரும் அதனை சுவாசிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் இந்த சம்பவத்திற்கான சரியான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் இந்த மரணம் உணவு விஷத்தால் ஏற்பட்டதா என்பதை விசாரிக்க பொது சுகாதார ஆய்வாளர்கள் விடுதிக்கு வரவழைக்கப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவு 3 வெளிநாட்டினர் உணவருந்திய ஹோட்டலை பொது சுகாதார ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்தனர். தங்கும் விடுதியில் தங்கியுள்ள மற்ற சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை வெளியேற்றுமாறு விடுதி நிர்வாகத்திடம் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய அங்கிருந்த 18 சுற்றுலா பயணிகளும் தங்குமிடத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக விடுதியின் உரிமையாளரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர்.